ஹாய் நமக்கு எப்படி ஏஐனால ஜாப் போச்சோ அதே மாதிரி இப்போ கம்பெனிஸ்கெல்லாம் ட்ரம்ப்னால வேலை போகுது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்த ப்ராசஸையும் ஹோல்ட் பண்ண போறாங்களா ஐடி கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். கிட்டத்தட்ட 60% ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு யூஎஸ் கிட்ட இருந்தா வருது. ஸோ அதோட ஒர்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா 250 பில்லியன் பர் இயர்க்கே அவ்வளோ வருது. இதுக்கு டைரக்ட் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மேலே ஓவர் பொசசிவாக இருக்காரு. ஸோ அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும், நீங்கள் மற்ற கண்ட்ரி கூட்டால எந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே நிறைய அவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல. டாக்ஸ் ரேட்டை போறதா இருக்கட்டும், இமிகிரன்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்படியே நிப்பாட்டி வைக்கிறதா இருக்கட்டும், வேலையில் இருக்கவங்க வெளியே துரத்தா இருக்கட்டும், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டப்பனாக தாங்கிறாங்க. நீ என்ன வேணா பண்ணு, நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதால வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் இப்போ கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஐடியும் ஒன்று. ஸோ ஐடியில் எதுக்கு கை வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான கம்பெனிஸ் எல்லாம் போய் டேரக்டா இந்தியா கிட்ட பேசுவாங்க அப்படின்றதுக்கோசம் இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா யூஎஸ் சைட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்க எங்க கண்ட்ரியை வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்கோசம் இந்த மாதிரி சொல்றோம். நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க டேரக்டாவே கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு அவுட் சோர்சிங் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு கீழே இருக்கவங்க. ஸோ அவங்க வந்து அஃபிஷியலாக வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் கூட பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக மோஸ்ட்டாக நடக்காது. பட் ஆனால் நடந்துச்சுன்னா நம்ம சைடில் பெரிய அடி, அதே மாதிரி அவங்க சைட்லையும் பெரிய அடி. ஏன்னா நம்மள மாதிரி மாடு மாதிரிலாம் அந்த ஊர்ல யாரும் உழைக்க மாட்டாங்க. ஏன்னா இது நடந்துச்சுன்னா நம்ம சைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் புதுசாக உருவாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சைட்ல வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம மீண்டும் வந்துடும் வச்சுக்கோங்களேன். அவங்க சைடு வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம சைட்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கிரியேட்டிவான பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதால மோஸ்டா இதெல்லாம் நடக்காது. பட் நடந்துச்சுன்னா நமக்கு ஒரு அடி, அதோட டபுள் மடங்கு அடி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு தான். ஸோ அதை தான் முக்கியமாக சொல்லணும்னு நினைச்சு அதான் இந்த ஒரு வீடியோஸ் வந்து மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ